சரிகமா கார்வா மினி தமிழ். சந்திரலேகா 2000 இல்ல 1500 ரூபாயா? மாம், அவ்வளவுதான் அவங்க ரேஞ்ச். அன்பு பணத்துல இல்லம்மா, வாங்கி குடுக்கறதுல தான் இருக்கு. இவனால முடிஞ்சது இவ்வளவுதான். ஆனா வாங்கி குடுக்கற மனசுக்கு விலை கொடுக்க முடியாதும்மா. அதனால எந்த யூஸும் இல்ல. வாங்கி கொடுக்க முடியாத எல்லா யூஸ்லெஸ்ஸும் பேசுற பேச்சுதான். லேகா, நான் உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னு தெரியுமா? தெரியாது. என்ன மாம்? இந்த என்ன மாம் இது? படிச்சு பாரு. Henceforth, the so-called V Constructions is changed as Leica Constructions. With effect from today, Mrs. Leica will be the only managing director of the company. Mom, thank you, Mom. Thank you so much. Thanks, Mom. Thank you. நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காதத கொடுக்கறது தான் இந்த வசுந்தராவோட ஸ்டைல். கிஃப்ட்னா இது பாம் கிஃப்ட். சரி 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 லேகா, வா கோயிலுக்கு போய் உன் பிறந்த நாளைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். சரி மாம், வா போலாம். நாம தங்கத்தை கொடுத்தோம், சாதாரணமா தூக்கி எறிஞ்சிட்டு போறா. அவ அம்மா வெறும் காகிதத்தை கொடுத்தா, இப்படி குதிச்சுக்கிட்டு போறா. அது வெறும் காகிதம் இல்லைம்மா. என் மாமியார் பேர்ல இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை லேகா பேர்ல மாற்றி கொடுத்துருக்காங்க. இனிமே அது வி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைம்மா, லேகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சாதாரணமாகவே உன் மருமக வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. இனிமே அவள் என்ன ஆட்டம் ஆட போகிறாளோ. பிறந்த நாள் அதுவுமா கண்டவங்க முகத்துல முழிக்க வேண்டியதா இருக்குமோ? கூல் லேகா, கோயிலுக்கு வந்துட்டா நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா காசை தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. வா வா. ஏமா, என்னம்மா? பொதுவா கோவிலுக்கு வரதே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கும்பிட்டுட்டு அம்மன் அருள் வாங்கிக்கதான். இங்கேயும் வந்து அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிற ஜென்மங்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களை எப்படிமா அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அதுவும் சரிதான். அதனால தானே நல்லவங்களும் கெட்டவங்களும் ஒன்னா கோயிலுக்குள்ள வர மாதிரி இருக்கு. இல்லனா தப்பான ஜென்மங்க கூட நாம எதுக்கு வர போறோம்? ஏய், யாரு யார நீ மீன் பண்ற? கெட்டவங்கள, கேடு கெட்ட ஜென்மங்கள. ஏய், வார்த்தைய அளந்து பேசு. ஏய், உனக்கு ஏன் கோவம் வருது?
நீ என்ன கேடுகட்ட ஜென்மமா? லேகா வா வா ஏய் பாரு, வா. பொதுவா சொன்னா இந்த பொண்ணுக்கே இவ்வளவு கோவம் வருது. நான் அப்புறம் வச்சுக்கிறேன். தெரியலம்மா. ம் ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. வாங்க, வணக்கம். யார் பேருக்கு அர்ச்சனை? என் ஒரே பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவ பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. பேர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு லேகா. ஓம் லேகா. ராசி கும்பம். ஓம் கும்பராசி. நட்சத்திரம் சதயம். சதய நட்சத்திரம். சிவகோத்திரம். சிவகோத்திரம். ஓம் சக்தியே போற்றி. ஓம் ஓங்கார் அனந்தியே போற்றி. யார் பேருக்கு அர்ச்சனை? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்போ உங்க பேருக்கு அர்ச்சனை அம்மா? என்ன பெத்த அம்மா என்னைக்கும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. அதான் கரெக்ட். பிறந்த நாள் அன்னைக்கு பெத்தவங்க பேர்ல தான் அர்ச்சனை பண்ணணும். பேரு நட்சத்திரம்னா சொல்லுங்க. பேரு வசுந்தரா தேவி. வசுந்தரா தேவி. துறப்பாய் போற்றுவோம், கவலை தவிர்ப்பாய் போற்றுவோம், ககன வெளியானாய் போற்றுவோம், புற்றாகி வந்தவளே போற்றுவோம், பாலாகி வடிந்தவளே போற்றுவோம், பாமரர் துயர்த்துடைப்பாய் போற்றுவோம், பண்ணாக இசைந்தாய் போற்றுவோம், பாமலர் உவந்தாய் போற்றி போற்றி. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஓம் சக்தி. வாங்க. பூ தவறுறது நல்லதுதான். நல்லதே நடக்கும். அம்மா ரொம்ப நன்றி. எங்க பிறந்த நாளும் அதுமா உங்களை பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா பார்த்து ஆசையும் வாங்கிட்டேன். இது போதும். ரொம்ப நன்றி. லேகா வா போலாம். ஹலோ, பிறந்த நாள்னு சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அந்த அம்மன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கட்டும். முக்கியமா நல்ல புத்தியை கொடுக்கட்டும். ஏய் ஏய், இது கோவில், கோவப்படக்கூடாது. வரட்டா?
பாய். லேகா வா போலாம். இல்ல மாம், இவ பின்னாடி போக வேண்டாம். நாம வீட்டுக்கு போவோம். நானும் வீட்டுக்கு தான் போலான்னு சொன்னேன். வா. ரொம்ப அவமானப்படுத்திட்டா. இல்ல மாம், அவளை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். இந்த பர்த்டேவை அவ மறக்கவே கூடாது. சூப்பர் மாம். யாருக்கும் தெரியாம என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே, அதுக்கு நான் பிறந்தநாள் பரிசு கொடுக்கணும்ல. கொடுத்தாச்சே. போலாம் வா. மாம், அந்த சந்திரா வண்டி பிரேக் பிடிக்காம கீழே விழுந்து அடிபடுறத நான் பார்க்கணும் மாம். ப்ளீஸ் மாம். எதுக்கு ப்ளீஸ் எல்லாம்? கண்டிப்பா பார்த்துட்டே போவோம். டிரைவர் சொல்லுங்கம்மா. கொஞ்சம் வண்டியை ஒரு மணி நிறுத்துங்க. சரி. அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கலாம் வா. சந்திரா கீழே விழறதுல அவ்வளோ ஆனந்தம். ஆமா மாம், பர்த்டே அதுவுமா அவ கீழே விழுந்து அடிபட்டு உருண்டு நசுங்கி சாகணும். அதை நான் பார்க்கணும். இன்னைக்கு இத பாரு, கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். ரியலி? அம்மா என்னைக்கு உன்னை ஏமாத்திருக்கேன், கண்டிப்பா நடக்கும். மாம்னா மாம் தான். என்ன மாம் இன்னும் காணோம்? வருவா, கண்டிப்பா வருவா. இல்ல, ஒருவேளை முன்னாடி பிரேக் ஃபெயிலியர் ஆனது பார்த்து சரி பண்ணிட்டாலோ? லேக்கா, நீ ஏன் எப்பவுமே நெகட்டிவா நினைக்கிற? கோயில் முன்னாடியே விழுந்துட்டாலோன்னு பாசிட்டிவா நினை. நமக்கு நல்லது நடந்தா அது நமக்கு பாசிட்டிவ், அடுத்தவங்களுக்கு நெகட்டிவா நடந்தா அது எப்பவுமே நமக்கு பாசிட்டிவ். அப்படி நினைக்கணும். மாம் வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா. மாம், என்ன இது? எந்த பிரச்சனையும் இல்லாம வரா? டிரைவர் வண்டி எடுங்க. சரிங்கம்மா. போலாம். என்ன இது, பிரேக் பிடிக்கல? வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா?
என்ன மாம் விழவே மாட்டேங்கிறாளே. பாரு பாரு பாத்துக்கிட்டே வா. சந்திரா, பர்த்டே பிரசன்ட் எப்படி இருக்கு? சூப்பரா, ஹாப்பி பர்த்டே. டிரைவர் அவளை ஃபாலோ பண்ணுங்க. ஏய் சாரி. ஐயோ, மாமா போயிட்டா. ஏய் சாரி. போமா, தண்ணிய போட்டு வந்துட்டியா? கண்டிப்பா வருவா. எங்க போன மாம்? எங்கேயாவது விழுந்துட்டாளா? கண்டிப்பா விழுந்துதான் இருப்பா. ச்சே, அத நான் பார்க்க முடியாம போச்சே மாம். கவலைப்படாத, விடு. ஹாய் குட்டீஸ். ஹாய். என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? ஆமா. இன்னைக்கு ஸ்கூல் போல? இல்ல, இன்னைக்கு லீவு. லீவா? ஒரே ஜாலி தான். ம். ஓகே, ஆண்டி ஆபீஸ் போயிட்டு வரேன். ம். பை. பை ஆண்டி. பை. பை. இல்ல போடி. போடு. பிடி பாப்போ. இவன் எதுக்கு இங்க நிக்கிறான்? சரி, நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க சார். அவங்க பிளாட்ல ஒரு ஆம்பளைய மறைச்சு வச்சிருந்தாங்க. நான் பார்த்தது ஒரு ஆளு தான். அதுக்கு முன்னாடி எத்தனை ஆம்பளையோ இவங்க வீட்டுக்கு வரவங்க போதையில இவங்க வீட்டு நம்பர் தெரியாம ஐயோ உங்க யாராவது வீடு கதவு தட்டி உள்ள வந்துட்டாங்கன்னா முதல்ல இவங்க வீட காலி பண்ணி போறதுக்கான வழியை பாருங்க. சார், ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட் ஆனப்ப ஹெல்ப் பண்ணா. வீட்டுக்கு வந்தா காஃபி போட்டு கொடுத்தேன். இப்போ என்னடானா கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாம எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது, உன் வீட்டு சாப்பாடு தான் வேணும்னு டபுள் மீனிங்ல பேசுறான் சார். தனியா இருக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஏன் வீட்டுக்கு வந்தவன் நாளைக்கு உங்க வீட்டுக்கெல்லாம் வர மாட்டான்னு என்ன சார் நிச்சயம்? Stupid. உட்காரு. இவனுக்கு நல்லா வேணும். மம்மி, நான் டியூஷன் போயிட்டு வரேன் மம்மி. சரிம்மா, போயிட்டு வா. ஹாய் குட்டி. ஹாய் ஆண்டி. டியூஷனுக்கு போறியா? ஆமா ஆண்டி. காலையில அந்த அங்கிள் மேல பால் போட்டல, தெரியாம தானே போட்ட? இல்ல ஆண்டி, தெரிஞ்சுதான் போட்டேன். ஏமா? அந்த அங்கிள் குட் அங்கிள் இல்ல, பேட் அங்கிள். அப்படியா? ஆமா. எப்படி? எங்க அம்மாவை கிண்டல் பண்ணாரு. எங்க அம்மா அழுதுட்டாங்க. நேத்திக்கு உங்க கூட சண்டை போட்டார்ல, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. அதான் அவர் தலையில பால் போட்டேன். சரி, போயிட்டு வாங்க. பை. கொடுங்க.
இந்தாங்க சார். ஏன்பா எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டீங்களா? சாரி சார். ஹெல்மெட்டை போடுங்கப்பா. உங்க மனைவி மக்களை நினைச்சு பாருங்க. எனக்கு லஞ்சம் கொடுக்குற பணத்துக்கு ஹெல்மெட்டை வாங்கி போடுங்க. சரிங்க போங்க. சார். கொண்டாப்பா. நிறுத்துப்பா நிறுத்துப்பா. பேப்பர்ஸ் எல்லாம் எடு. லைசன்ஸ் எடு. கார் நிறுத்து. எடு. என்ன டிரைவர், என்னாச்சு? ஏதோ போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. போலீஸ் செக்கிங்கெல்லாம் நான் காத்திருக்க மாட்டேன். போங்க, போய் வி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர்னு சொல்லி முன்னாடி வண்டியை விட சொல்லுங்க. வி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல, லேகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எஸ் எஸ் பேபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.